எல்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறதுனால கம்மியாக தான் வந்திருப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். எல்லாம் தமிழ் எக்ஸாமுக்கு நாளைக்கு படிச்சுட்ருப்பீங்க. கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. அண்ட் தென் உங்களுக்கு குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் இருந்திருக்கும் இல்லையா, ரிவிஷன் டெஸ்ட்டு, அந்த கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக வந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். எந்த சாப்டர்லேருந்து கொஷின்ஸ்லாம் அடிக்கடி வருது அப்படிங்கிறது தெரியும். நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ. பெஸ்ட் ஆஃப் லக். ரிலாக்ஸ்டாக போய் எழுதுங்க. நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை தெளிவாக அப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போய் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா எழுதி நீங்கள் ஆக்சுவலாக வாங்குகிற மார்க்கை விட 5 to 10 மார்க்ஸ் அதிகமாக வாங்குவீங்க. எந்த விஷயத்துக்காகவும் டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆகிற விஷயத்தை நினச்சி பார்க்காதீங்க. அவ்வளோதான். எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ் இஸ் யூனிவர்சல். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ தட் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காமல் ரிலாக்ஸ்டாக போய் எழுதுங்க. வீட்டில் யார்ட்டையும் பிரச்சனை பண்ணாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. ரிலாக்ஸ்டாக போயிட்டு நாளைக்கு எக்ஸாம் மட்டும் மைண்டில் வச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம குவிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவல்யூஷன். ஓகே, இது ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இது வந்து நம்ம கரெக்டாக இருக்கா அப்படி பார்த்துக்கலாம். ஃபோன் வந்து நேராக வச்சிக்கலாம். ஏற்கனவே கரெக்டாக தான் இருந்துச்சோ. ஓகே, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ எவல்யூஷன் குவிஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். எத்தனை பேர் லைவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் குவிஸில். ஓகே, 255 பிளேயர்ஸ். ஈவன் தோ நாளைக்கு எக்ஸாம் இருந்தால் கூட நமக்கு 255 ஸ்டூடெண்ட்ஸ் மென்ட்டியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் குழந்தைங்க ஜாயின் பண்ணுறாங்களா அப்படின்னு. 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். போட்டுடலாம், வீடியோ போட்டுடலாம். அதுக்கு 720 அவுட் ஆஃப் 720 இன் 1 டே எப்படின்னு ஒரு குழந்தை கேட்குறாங்க. ஆல் தி பெஸ்ட்ப்பா. காட் பிளஸ் யூ. எக்ஸாம் நாளைக்கு ஈஸியாக வரும். நல்லா படிச்சுட்டு போவீங்க. நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் எதுவும் படிக்காதீங்க, அரை மணி நேரம் படிக்காதீங்கலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. 1 மார்க் அப்படியே பார்த்துட்டே இருங்க. எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போகிற வரைக்கும் கூட புக் பேக் 1 மார்க்கு, இன்டீரியர் 1 மார்க்லாம் மெட்டீரியல் வச்சிங்கன்னா அதை அப்படியே பார்த்துட்டே போங்க. ஓகேயா? காட் பிளஸ் யூ ஆல். அம்மா வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் சீக்கிரமே இன்றைக்கி நைட்டில். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. இன்றைக்கான குவிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 300 ஸ்டூடெண்ட்ஸ் லைவில் வந்துட்டீங்க. இன்றைக்கான எவல்யூஷனில் ஃபர்ஸ்ட் கொஷின், முதல் கேள்வி எவல்யூஷனில். ஓகே, the slow process by which new types of organisms arise from existing forms by genetic variation is called. slow process னு சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கங்க. A hybridization, B mutation, C evolution, D transformation. இதில் எது வந்து slow process? அதில் நியூ டைப் ஆஃப் ஆர்கானிசம் வந்து ஜெனட்டிக் வேரியேஷன் வந்து எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசத்தில் வருது. ஓகே, எவல்யூஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 251 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. எக்ஸலண்ட், வெரி குட். இப்போ செகண்ட் கொஷின் பார்க்கலாம். கடகடன் முடிச்சிடலாம், ஏன்னா நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாம் போய் ரிவைஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் கொஷின் பார்க்குறோம். Why does it is said that looking at stars on a clear night sky means looking back in time? ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? What we are seeing at the time is actually has started its journey millions of years back. B, what we are seeing at that time is actually has started its journey trillions of years back. இங்கே thousands of days back, அதுக்கப்புறம் thousands of kilometers away அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லுங்கள். NCERT லைனில் பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஆமாம், ஈஸியான கொஷின் தான். எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான கொஷின். 211 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் ஏ அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தேர்ட் கொஷின் பார்க்கலாம். மூணாவது கேள்வி. The concept of chemical evolution is based on
A. Crystallization of chemicals. B. Interaction of water, air and clay under intense heat. C. Effect of solar radiation on chemicals. D. The possible origin of life by combination of chemicals under suitable environmental conditions. கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷன் டின்னு நிறைய பேர் ஆன்சர் சொல்கிறீங்க சேட் பாக்ஸில் பார்க்கலாம். 298 ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் 2 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தால் 300 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ரவுண்ட் நம்பராக வந்திருக்கும். எனிவே ஓகே, 298 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 4th கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 4. In Miller's experiment, what was the temperature at which the flask was kept? Option A 800 degrees Celsius, option B 1200 degrees Celsius, option C 200 degrees Celsius, option D 400 degrees Celsius. Time's up. 800 degrees Celsius, 300. Yes, very good, excellent. 300 cross பண்ணிட்டோம். எக்ஸலன்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம 5th கொஷின் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் 300 கிராஸ் பண்ணிட்டோம். 5th கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன்கரெக்ட்? தப்பான ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆப்ஷன் ஏ, லைஃப் ப்ராசஸஸ் ஆர் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தட் அக்கர் இன் அன் ஆர்கானிசம். ஆப்ஷன் பி, லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் ஆஃப் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆப்ஷன் சி, லைஃப் கம்ஸ் ஃப்ரம் ப்ரீ-எக்ஸிஸ்டிங் லைஃப். Option D, genes are not responsible for the stability or changeability of species. Time's up. 289 students option D ன்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. லீடர் போர்ட் பார்த்துட்டு 6th கொஷின் பார்க்கலாம். லீடர் போர்டில் யார் ஃபஸ்ட் இருக்காங்க? சோட்டா பீம் வந்திருக்கார் போல இருக்கு லீடர் போர்டில். ஓகே, பூஜா ஜேடி ஃபஸ்ட்டு, சோட்டா பீம் கணேஷா செகண்டு, கோகுல் தேர்ட், ஸ்னேகா, ஹரி, கோமதி, ஆன்சலி, அரவிந்த், அட்மேன், அம்முலாம் டாப் 10ல் இருக்கீங்க. வெரி குட். 6th கொஷின் பார்க்கலாம். 6வது கேள்வி. இன்னைக்கான கோட் 5963842 மேலே இருக்குது பார்த்துக்கோங்க. இன்னைக்கான கோடு. The early stage human embryo distinctly possess A. gills, B. gill slits, C. external ear pinna சொல்றோம், D. eyebrows. The early stage human embryos distinctly possess. human embryoல என்ன இருக்கு? gill slits. 256 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எக்ஸலண்ட். சேட் பாக்ஸ்லையும் நிறைய குழந்தைங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. வெரி குட். 7th கொஷின் பார்க்கலாம். 7வது கேள்வி. The now extinct reptile group that evolved into mammals was A. Therapsids, B. Dinosaurs, C. Therodons, D. Sauropsids. The now extinct அழிஞ்சு போன reptile group that evolved into mammals was. இது வந்து மேமலாக இவால்வ் ஆன அழிஞ்சு போன ரெப்டைல் ஊர்வன. தெராப்சிட்ஸ். ஆப்ஷன் ஏ. 93 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 8th கொஷின் பார்க்கலாம். தெராப்சிட்ஸ். ஓகேங்களா? சரி. இன் ஆஸ்திரேலியா, marsupials and placental mammals have evolved to share many similar characteristics. This type of evolution may be referred to as A. adaptive radiation, B. divergent evolution, C. cyclical evolution, D. convergent evolution. Time's up. Convergent evolution. Convergent. ஆஸ்திரேலியாவில் மார்சூப்பியல்ஸ், பிளாசென்டல் மெம்மல்ஸ். மார்சூப்பியல்ஸ் ஒரு டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அண்ட் பிளாசென்டல் மெம்மல்ஸ் ஒரு டைவர்ஜென்ட் எவல்யூஷன். ரெண்டும் கன்வர்ஜ் ஆகும். கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். மறந்துடாதீங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் டாப் ஆன்சர் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்திருக்கு. இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணுங்க. சரி. 9th கொஷின். 9th கொஷின். Theory of natural selection dwells on
Option A, role of environment in evolution. Option B, natural selection acting on favorable variations. Option C, changes in gene complex resulting in heritable variations. Option D, none of the above. Time's up. 179 students, natural selection acting on favorable variations nu correct answer பண்ணிருக்கீங்க. We have issues connecting to the quiz. Okay. 10வது கேள்வி. 10th question. Darwin's finches are an excellent example of option A, adaptive radiation, option B, seasonal migration, option C, brood parasitism, option D, connecting links. Time's up. Adaptive radiation is the correct answer. 341 students correct answer பண்ணிருக்கீங்க. Excellent, very good. கிளின்னு கிழிச்சிட்டீங்க. Okay, இப்போ லீடர் போர்ட் பார்த்துட்டு 11th question பார்க்கலாம். அட்மேன் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, அரவிந்த் செகண்ட்ல இருக்காங்க, டாக்டர் ராகுல் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சார் வெரி குட் தேர்ட்ல இருக்காரு. சித்தார்த், என் மோகன்ராம், அபி, நிதின் கணேஷ், ஸ்ருத்திகா, பூஜா ஜெட்டி, கீர்த்தனாலாம் இருக்கீங்க. நியூ என்ட்ரன்ஸ் டாப் 10ல வந்திருக்கீங்க வெரி குட். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 11th கொஸ்டின். According to Hugo de Vries, the mechanism of evolution is option A, multiple step mutations, B, saltation, C, phenotypic variations, D, minor mutations. Time's up. 279 students saltation அப்படின்னு கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க. Hugo de Vries evolution saltation னு சொன்னாரு, mechanism of evolution. 12th question. Variations caused by mutation as proposed by Hugo de Vries are option A, small and directionless, option B, random and directional, option C, random and directionless, option D, small and directional. Two 25 students random and directionless அப்படின்னு கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஹியூகோ டி விரிஸ் அப்படி தான் சொன்னாரு. ஓகே, 13வது கேள்வி. Directional selection favors option A, both extreme of traits, option B, intermediate forms of a trait, option C, environmental differences, option D, one extreme from over the other extreme form, one extreme form over the other extreme form and over intermediate form of the trait. Option D is the correct answer. 224 students correct answer பண்ணிருக்கீங்க. 14வது கேள்வி பார்க்கலாம். Industrial melanism is an example of option A, neo-Darwinism, option B, natural selection, option C, mutation, option D, neo-Lamarckism. Time's up. Natural selection is the correct answer. Industrial melanism அந்த மாத்து white color black color மாத்தலாம் வரும் இல்லைங்களா அந்த கதை. Okay, 15th question. Which of the following are most suitable indicators of sulfur dioxide pollution in the environment? Option A, lichens, option B, conifers, option C, algae, option D, fungi.
Option A, lichens. 343 students, 300 cross பண்ணிக்கோ. Excellent, very good. Okay, lichens தான் sulfur dioxide pollution indicator. அது இருக்கிற இடத்துல lichens வளராது. Atman first வந்திருக்காங்க, very good. நிதின் கணேஷ் second இருக்காங்க, N மோகன்ராம் thirdல இருக்காங்க. பூஜா ஜேட்டி, ஸ்ருத்திகா, கோமதி, அரவிந்த், சித்தார்த், அபினேஷா, முரளிதரன். Love you 3000 sir. 3000. Thank you. Thank you. சரி, next 16th question. A location with luxuriant growth of lichens on the trees indicates that the A, tree are very healthy, B, tree are heavily infested, B, location is highly polluted, D, location is not polluted. இதில் எது வந்து luxuriant growthனா லைக் lichens வந்து அதிகமாக வளர்ந்துருக்குன்னு அர்த்தம், நிறைய வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். Location is not polluted. 255 students கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்க. lichens பொல்யூட் ஆகாத இடத்துல தான் வளரும். 17th question பார்க்கலாம். Variation in gene frequencies within population can occur by chance rather than by natural selection. This is referred to as option A, genetic drift, option B, random mating, option C, genetic load, option D, genetic flow. Variation in gene frequencies within populations can occur by chance. By chance அப்படின்னு வருது. By chance தான் இங்கே keyword. ஓகே, ஆப்ஷன் ஏ ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னா பை சான்ஸ் ஞாபகம் வச்சுங்க. 266 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 18th கொஷின் பார்க்கலாம். ஆப்ஷன் assertion in polluted environments melanic moths were more selected by nature. Reason, melanic moths were able to camouflage during industrialization. camouflageனா அந்த இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து மாற்றிக்கும், கலர் ஒன்றா இருக்கும். ரெண்டுமே கரெக்டுனா ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்னா ஆப்ஷன் ஏ. ரெண்டுமே கரெக்டு பட் ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்னா ஆப்ஷன் பி. ஏ ட்ரூ பட் ஆர் ஃபால்ஸ்னா ஆப்ஷன் 3. 4th ஆப்ஷன்னா ஏ ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. கரெக்டாக கண்டுபிடிங்க ஆன்சர். 284 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் ஏன்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 19th கொஷின் பார்க்கலாம். The occurrence of endemic species in South America and Australia is due to option A, extinction of these species from other regions, extinction of these species from other region, option B, continental separation, option C, no terrestrial route to these places, option D, retrogressive evolution. Continental separation is the correct answer. Very good. 20வது கேள்வி பார்க்கலாம். Which of the following conclusions is from industrial melanism? Option A, camouflage causes the white moths to get caught by predators more even in rural areas during industrialization. Rural area னு கொடுத்திருக்கான். Option B, during industrialization white variant of moths got wiped out completely in urban areas கொடுத்திருக்காங்க. Option C, during industrialization lichen will increase in number கொடுத்திருக்காங்க. Option D, in a mixed population those that can better adapt survive and increase in population size கொடுத்திருக்காங்க. இருக்கிறதுல எது கன்க்ளூஷன்? ஆப்ஷன் டி தான் கன்க்ளூஷன். என்ன ஏ கொடுத்துருக்கீங்க? அது அர்பன்னு கொடுத்துருக்காங்க, அது ரூரல் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. ரூரல் ஏரியாவில் ஏன் ஒயிட் மாத் அழிய போகுது? அங்கே பொல்யூஷனே இருக்காதே. ஆப்ஷன் டி தான் கன்க்ளூஷன். மறந்துடாதீங்க. சேட் பாக்ஸில் கரெக்டாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எவல்யூஷனில் நிறைய குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 10 கேள்வி இருக்குது இன்றைக்கான குவிஸ்க்கு. அட்மேன் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கார். அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷன் மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. வெரி குட். கோமதி செகண்டில் இருக்காங்க, சித்தார்த் தேர்டில் இருக்காங்க. நிதின் கணேஷ், டைட்டன், ஸ்ருத்திகா, பூஜா ஜேட்டி, டெடி கிங், ரிபிட், டிராகோனைட் இவங்கெல்லாம் டாப் 10ல் இருக்கீங்க. 21st கொஷின் பார்க்கலாம். Which of the following statement is wrong? Option A, the first mammals wear shoes.
Option B, the fauna of North America overrode the mammals of South America. Option C, continental drift caused Australian mammals to survive because of lack of competition. Option D, the fossils of first mammals are small sized. இதில் எது வந்து wrong statement கண்டுபிடிக்கணும் நீங்கள். Time's up. Option A, 62 students correct. Option A wrong னு correct கண்டுபிடிச்சிருக்கீங்க. 22nd question பார்க்கலாம். The man-like primates walked in eastern Africa around 3 to 4 million years ago. This belief was supported by option A, hominid features of bones discovered in Ethiopia and Tanzania. Option B, hominid features of bones discovered in whole Africa. Option C, hominid features of bones discovered in Peru. Option D, hominid features of bones discovered in Australia. Option A is the correct answer. Hominid features of bones discovered in Ethiopia and Tanzania. இதெல்லாம் தியரி நல்லா படிச்சு வச்சிருக்கணும் எவல்யூஷனுக்குலாங்க. Which of the following is not true about Homo sapiens? Option A, arose in 75,000 to 10,000 years ago. Option B, cave art developed about 18,000 years ago. Option C, agriculture came around 10,000 years ago. Option D, modern man's skull resembles more with adult chimpanzee than baby chimpanzee. Not true. எது கரெக்ட் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் டி தான் தப்பாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் நாட் ட்ரூ. மீதி எல்லாமே ட்ரூ. 24th கொஷின் பார்க்கலாம். The homologous organs are those that show similarity in option A, size, option B, origin, option C, function, option D, appearance. Homologous organs எதில் சிமிலராக இருக்கும்? சைஸா, ஆரிஜினா, ஃபங்க்ஷனா, அப்பியரன்ஸா? ஈஸியான கேள்வி. 300+ ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சேட் பாக்ஸில் சூப்பராக கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டுருக்கீங்க. வெரி குட். அவங்கெல்லாம் மென்டிலேருந்து எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆரிஜினில் தே ஆர் சேம், ஃபங்க்ஷனலாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. 210 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இந்த போகன் வில்லா, குக்கர் பிட்டாலாம் வருங்களே, ஹோமோலாகஸ் ஆர்கனா? ஆமாம், அனலாகஸ், ஹோமோலாகஸ். ஓகே. த எக்ஸ்டிங்க்ட் ஹியூமன் ஹூ லிவ்ஸ் 1 lakh to 40,000 years ago in Europe, Asia and parts of Africa with short stature, heavy eyebrows, retreating foreheads, large jaws with heavy teeth, stocky bodies, a lumbering gait and stooped posture was A. Homo habilis, B. Neanderthal human, C. Cro-Magnon human, D. Ramapithecus. எவ்வளோ எல்லா பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். டைம்ஸ் அப். 214 ஸ்டூடெண்ட்ஸ் நியாண்டர்தால் ஹியூமன் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. லீடர் போர்ட் பார்க்கலாம். டேங்கப்பா, அட்மேன் வந்து செகண்ட் பொசிஷன்லேருந்து 2500 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஜாஸ்தியாக வச்சுருக்காரு. வெரி குட், எக்ஸலண்ட். டைட்டன் செகண்ட், பூஜா ஜெட்டி தேர்ட், ஸ்ருத்திகா, ரிபிட், கோமதி, பாலா, நிதின் கணேஷ், ஸ்மிலி இவங்கெல்லாம் டாப் 10 இருக்கீங்க. லாஸ்ட் 5 கொஷின்ஸ் பார்த்துடலாம். வித் 360+ ஸ்டூடெண்ட்ஸ். Which of the following would lead to deviation from Hardy-Weinberg equilibrium? Option A, random mating. Option B, lack of mutations. Option C, no gene flow or gene mutation. Option D, natural selection. இதில் Hardy-Weinberg equilibriumத்தை deviate பண்ணுறது எது? P squared plus 2pq plus q squared is equal to 1 சொல்லுவோம்ல, அதை deviate பண்ணுறது எது? நேச்சுரல் செலெக்ஷன் டிவியேட் பண்ணும், மீதி மூணும் டிவியேட் பண்ணாது. ஓகே. 27th கொஷின்.
Which was absent in the atmosphere at the time of origin of life? A. NH3, B. H2, C. O2, D. CH4. Oxygen 284 students oxygen அப்படி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 24 2 4s are 8. எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா நம்பர்? ரீலோட் பண்ணணும். ஓகே 28th question. Genetic drift is change of. Genetic drift is change of. Option A, gene frequency in same generation. Option B, appearance of recessive genes. Option C, gene frequency from one generation to next. Option D, none of the above. Time's up. Gene frequency from one generation to next. 224 students correct answer பண்ணிருக்கீங்க. 29th question பார்க்கலாம். Biochemical similarities performing a given function among diverse organisms give clues for A. Common ancestry, B. Diverse ancestry, C. Analogy, D. Convergence. Time's up. Out of 348 students, 217 students common ancestry அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் கொஷின் ஆஃப் த டே பார்க்கலாம். The theory about the origin of life that holds that living creatures could arise from non-living matter and that such processes were commonplace and regular is known as A. panspermia, B. divine or special creations, C. spontaneous generation, D. primary abiogenesis. Two 26 students spontaneous generation அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம வந்து லீடர் போர்டு இன்றைக்கான வின்னர் யார்? அட்மேன் தான் வின்னராக இருப்பார். ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தார் முதல்லையே. இந்த ரவுண்ட்லேயும் அவர் தான் அதிக பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வித் 28,372 மார்க்ஸ் அட்மேன் இஸ் த வின்னர் ஆஃப் த டே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பூஜா ஜெட்டி செகண்டில் இருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரிபிட் தேர்டில் இருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிதின் கணேஷ் 4th, பாலா 5th, மிலி 6th, நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் 7th, டைட்டன் 8th, பாரதி 9th, MS லக்ஷ்மி தாரணி 10th இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். டாப் 10ல் வந்த எல்லாருக்கும் குட் நைட், டேக் கேர். நாளைக்கு எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. நாளை மறுநாள் இதுக்கு அடுத்த சாப்டர் நான் ஷெடியூல் போட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், குட் நைட் ஆல். தேங்க்யூ. மோட்டிவேஷன் வீடியோ சீக்கிரமே அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.